வணக்கம். நெருப்பு, நீர், காற்று, பூமி. இந்த 4 மூலகங்களும் மனுஷங்க மாதிரி ஆசைகளோட, உணர்ச்சிகளோட வாழ்ற ஒரு நகரத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ம், அந்த நகரத்தோட கதைக்குள்ள தான் நாம இன்னைக்கு ஆழமா போகப் போறோம். முக்கியமா ஒண்ணுக்கொண்ணு முற்றிலும் எதிரான 2 பேர். நெருப்பும் நீரும். அதேதான். அவங்க 2 பேரும் சந்திச்சா என்ன ஆகும்? அவங்க நடுவுல ஒரு பிணைப்பு சாத்தியமா? இல்ல ஒண்ணொண்ணு அழிச்சிடுமா? வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா ஆரம்பிச்சீங்க. ஏன்னா இந்த கதையோட மையமே அந்த கேள்விதான். நெருப்பும் நீரும் இணையவே முடியாதுங்கிறது தான் அந்த உலகத்தோட எழுதப்படாத விதி இல்லையா? ஆமா. ஆனா அந்த விதிக்கு எதிரா ஒரு காடல் உருவாகும்போது அது வெறும் 2 பேரோட கதை மட்டும் இல்ல. அது உங்க குடும்பம், அவங்க சுமக்கிற பாரம்பரியம், அவங்களோட கனவுகள்னு எல்லாத்தையும் கேள்வி கேக்குது. கதை ஃபயர்லேண்ட்ல இருந்து தொடங்குது. பர்னி, சிண்டர்னு 2 நெருப்பு மூலகங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை தேடி எலமெண்ட் சிட்டிக்கு அகதிகளா வராங்க. ஆனா அந்த புது நகரம் அவங்கள அவ்வளோ சுலபமா ஏத்துக்கல. ஏத்துக்கவே இல்ல. அவங்க நெருப்புங்கிற ஒரே காரணத்துக்காக மத்த மூலகங்கள் அவங்கள ஒதுக்குது. பயங்கரமா அவமானப்படுத்துது. ஒரு வீடு கூட கிடைக்கல அவங்களுக்கு. அந்த வலி, அந்த நிராகரிப்பு. சரிதான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குடியேற சமூகங்கள் தங்களோட அடையாளத்தை எப்படி ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடக்கி பாதுகாப்பாங்கன்னு இது காட்டுது. அந்த நீலச்சுடர் தானே? அதேதான். பல கஷ்டங்களுக்கு பிறகு அவங்க தி ஃபயர்ஃப்ளேஸ்னு ஒரு கடைய ஆரம்பிக்கிறாங்க. அங்க அவங்க தாய்நாட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு நீல நிற சுடரை ஏத்தி வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு வெறும் நெருப்பு இல்ல. அது அவங்களோட வேர்கள், அவங்களோட கலாச்சாரம். சொல்லப்போனா அவங்க விட்டுட்டு வந்த முழு உலகத்தோட ஒரு சுருக்கம் அது. சரிதான். வருஷங்கள் ஓடுது. அவங்களுக்கு எம்பயர்னு ஒரு மகள் பிறந்து இப்ப வளர்ந்து நிக்கிறா. அவளுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான். அப்பாவோட கடைய பாத்துக்கணும். ஆமா, அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த கடைய நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா அவகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவளோட கோவம் இல்லையா? பயங்கரமான கோபம். சின்ன விஷயத்துக்கு கூட எரிமலையா வெடிச்சு சிதறுது. அவளால அதை கட்டுப்படுத்தவே முடியல. அது சாதாரண கோவம் இல்ல. அது ஒரு தலைமுறையோட அழுத்தம். தன் அப்பா அம்மாவோட தியாகம், அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் அவ பார்த்து வளர்ந்துருக்கா. அந்த கடைய காப்பாத்தணுங்கிற பொறுப்பு அவளுக்குள்ள ஒரு நெருப்பாவே இருக்கு. அதனால அவ அப்பா பர்னி ஒரு கண்டிஷன் போட்டுறாரு. நீ எப்போ உன் கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கிறியோ அப்பதான் இந்த கடை உனக்குன்னு சொல்றாரு. இது அவளுக்கு இன்னும் பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குது. நிச்சயமா. அந்த அழுத்தத்தோட உச்சக்கட்டம் தான் ஒரு நாள் நடக்குது. கடையில பயங்கர கூட்டம். ஒரு வாடிக்கையாளர் சரியா நடந்துக்காததால எம்பருக்கு கோபம் தலைக்கேறுது. அவளால முடியல. கட்டுப்படுத்த முடியல. ஆமா. கடையோட அடித்தளத்துக்கு ஓடி போய் தான் கோபத்தை எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கத்தலா வெளிப்படுத்துறா. அந்த நெருப்பு கோபத்தோட வெப்பத்துல அங்க இருந்த ஒரு பழைய நீர்க்குழாய் டமார்னு வெடிக்குது. அடடா, அவளோட கோபமே அவ கனவுக்கு எதிரா திரும்புது. எந்த கடைய காப்பாத்தணும்னு நினைக்கிறாளோ அதே கடையா அவ கோபமே இப்போ ஆபத்துல தள்ளி இருக்கு. அடித்தளம் முழுக்க தண்ணி நிரம்ப ஆரம்பிக்குது. ஆனா பிரச்சனை அதோட முடியல. அங்கதான் அவன் வர்றான். ஆமா, அந்த உடைந்த குழாயிலிருந்து சலசலன்னு தண்ணியோட சேர்ந்து ஒரு ஆள் வெளியே வர்றான். அவன் ஒரு நீர் மூலகம். அவன் பேரு வேட் ரிப்பிள், நகரத்தோட நீர் ஆய்வாளன். எம்பருக்கு வாழ்க்கையில முதல் முறையா ஒரு நீர் மூலகத்தை இவ்ளோ பக்கத்துல பாக்குறதே ஒரு பெரிய அதிர்ச்சி. அதுவும் இப்படி ஒரு நிலைமையில. இதுதான் கதையோட திருப்பு முனை. ஒரு நெருக்கடியில தான் அவங்க சந்திப்பு நடக்குது. வேட் யாரு? அவன் சட்டத்தை அமல்படுத்துற ஒரு அதிகாரி. சரி. குழாய் உடைஞ்சது சட்டப்படி குற்றம். அதனால கடைய மூடணும்னு நோட்டீஸ் கொடுக்க வந்தவன். எம்பரோட பார்வையில அவன் அவங்க குடும்பத்தோட கனவை அழிக்க வந்த எதிரி. ஆமா, அவ கெஞ்சிரா. எங்க அப்பாவோட ஜீவிதமே இந்த கடை தான், இந்த மூடிராதீங்கன்னு சொல்லி பாக்கறா. வேட் மனசு இலகிலாலும் அவனோட மேலதிகாரி கேல் ரொம்ப கண்டிப்பானவர். அதனால அவரால எதுவும் பண்ண முடியல. தான் குடும்பத்தை ஏமாத்திட்டோமோ, அப்பாவோட கனவை சிதைச்சிட்டோமோங்கிற பயமோ குற்ற உணர்ச்சியும் எம்பரை வாட்டுது. அவங்க 2 பேரும் எவ்வளோ வித்தியாசமானவங்கன்னு பாருங்க. எம்பர் நெருப்பு மாதிரி உணர்ச்சிகளை உள்ளேயே அடக்கி வச்சு ஒரு கட்டத்துல வெடிச்சு சிதறவ. ஆனா வேட் நீர் மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவன் இல்லையா? ஆமா, ரொம்ப வெளிப்படையானவன். சின்ன விஷயத்துக்கு கூட அவன் கண்ணுல தண்ணி வந்துரும். அவனோட அந்த தன்மை எம்பருக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகளுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. கடையை எப்படியாவது காப்பாத்தணும்னு எம்பரு துடிக்கிறா. அப்போ வேட் ஒரு யோசனை சொல்றான். நகரத்தோட கால்வாயில எங்கேயோ ஒரு பெரிய கசிவு இருக்கு. அதனாலதான் ஃபயர் டவுனுக்குள்ள அடிக்கடி தண்ணி வருது. நாம 2 பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சு சரி செஞ்சுட்டா
உங்க கடை மேல இருக்கிற புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு என் மேலதிகாரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான். இப்போ பாருங்க, எதிரிகளா சந்திச்சவங்க ஒரு பொதுவான இலக்குக்காக ஒன்னா வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வராங்க. இந்த இடத்துல தான் அவங்க ஒருத்தர் நிஜமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, வெறும் மூலங்களா இல்லாம மனுஷங்களா பார்க்க தொடங்குறாங்க. சரிதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து கால்வாயில தேடி போறாங்க. அப்போதான் எம்பர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. பெரிய கப்பல்கள் வேகமா போகும்போது ஏற்படுற அலைகளால தான் ஒரு தடுப்பணை உடைஞ்சு தண்ணி உள்ள வருதுன்னு. ஓஹோ. உடனே மணல் மூட்டைகளை வச்சு அந்த உடைச்சில அடைக்கிறாங்க. ஆனா நீரோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. மணல் மூட்டைகளால அதை தாங்க முடியல. இதுவரைக்கும் தன் கோபத்தையும் நெருப்பையும் ஒரு அழிவு சக்தியா மட்டுமே பார்த்த எம்பர் முதல் முறையா அது ஒரு ஆக்க சக்தியா பயன்படுத்த போறா. சடனா அவளுக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன பண்றா? தன் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி அந்த மணல் மூட்டைகளை உருக்கி அதை ஒரு பிரகாசமான உறுதியான கண்ணாடியா மாத்துறா. ஆடா, அந்த கண்ணாடி தடுப்பு நீரோட வேகத்தை முழுசா தடுத்து நிறுத்துது. அவளோட பலவீனமா இருந்த கோவமே இப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிற பலமா மாறினத அவளே ஆச்சரியமா பாக்குறா. இதுவரை ஆணைய சரி செஞ்ச விஷயம் இல்ல. இது எம்பர் தன்னைத்தானே ஏத்துக்கிட்ட முதல் படி. அவளோட நெருப்பு சாபம் இல்ல, அது ஒரு வரம்னு அவன் உணர்றான். வேட் அவளோட இந்த திறமைய பார்த்து பிரமிச்சு போறான். ஆமா, அவன் மேல அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இந்த வெற்றியை கொண்டாட வேட் அவளை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவங்க குடும்பம் எப்படி? அது ஒரு பெரிய சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு. அங்க அவனுக்கு ஒரு அன்பான, ரொம்ப உணர்ச்சிபூர்வமான குடும்பம் இருக்கு. அவங்க எல்லாரும் ரொம்ப வெளிப்படையா பழகுறாங்க. எம்பருக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. குறிப்பா அவங்க விளையாடுற ஒரு விளையாட்டு எம்பரை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. அதுக்கு பேரு அழுகை விளையாட்டு. அழுகை விளையாட்டா? ஆமா, யார் ஒருத்தர் சொல்ற கதையை கேட்டு மத்தவங்க அழுகுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அழுகைய ஒரு கொண்டாட்டமா பாக்குற ஒரு குடும்பம். இது உணர்ச்சிகளை அடக்கணும்னு வளர்ந்த எம்பருக்கு ஒரு பெரிய கலாச்சார அதிர்ச்சியை கொடுத்திருக்கும். நிச்சயமா. அந்த விளையாட்டுல வேட் எம்பரை அழ வைக்க ட்ரை பண்றான். அப்போ அவன் மனசுல இருந்த காதல அவகிட்ட மென்மையா வெளிப்படுத்துறான். எம்பர் குழம்பி போறா. அவளுக்கும் வேட பிடிச்சிருக்கு. ஆனா நெருப்பும் நீரும் சேர முடியாதுங்கிற எண்ணம் அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதெல்லாம் தலைமுறையா வர தப்பெண்ணங்களை உடைக்கிற தருணம். வேட்டோட குடும்பம் அவளை எந்த தயக்கமும் இல்லாம ஏத்துக்கிட்டது அவளுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுக்குது. ஆமா, நாம வச்சிருக்கிற விதிகள் எல்லாம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோன்னு அவ முதல்ல யோசிக்கிறா. சரிதான். அந்த யோசனைய உண்மையாக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சின்ன வயசுல அவ பாக்கணும்னு ஆசைப்பட்டு முடியாம போன விவிஸ்டீரியா மலர்களை பார்க்க வேட் அவளை கூட்டிட்டு போறான். ஓ, அந்த பூக்களையா? ஆமா, ஆனா இப்போ அந்த இடம் முழுக்க தண்ணியால நிரம்பி இருக்கு. எம்பருக்கு ஏமாற்றம். ஆனா வேட் அவளை ஒரு நீர்க்குமிழிக்குள்ள வச்சு அந்த நீர்க்கடியில இருக்கிற பூக்களை காட்டுகிறான். அது ஒரு மாயாஜாலமான தருணம். அங்க அந்த நீர்க்கடியில அவங்க 2 பேரும் ஒருத்தர் காயப்படுத்திக்காம தொட்டுக்க முடியும்னு உணர்றாங்க. இது அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். அந்த விதியை அவங்க உடைக்கிறாங்க. முதலா அவங்க கைகளை பிடிச்சுக்கிறாங்க. நெருப்பு நீரையும் நீர் நெருப்பையும் தொட முடியுது. அவங்க 2 பேரும் அந்த நீருக்கடியில அழகா நடனமாடுறாங்க. அடடா, இது ஒரு மிக அழகான உருவகம். அவங்க உலகத்தோட விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல அவங்க காதலுக்கான ஒரு புது விதியை உருவாக்குறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அவங்க வெளியே வந்ததும் எம்பருக்கு தான் அப்பாவோட ஞாபகம் வருது. தான் குடும்ப பொறுப்பு, அப்பாவோட கனவு, அந்த நீலச்சுடர் எல்லாம் அவன் மனசுல வந்து போகுது. ஆமா, ஒரு நீர் மூலகத்தோட பழகிறது தான் அப்பாவுக்கு செய்யற துரோகம்னு நினைக்கிறா. இது ஒரு ஆழமான குற்ற உணர்வு. பல குடியேறிய குடும்பங்கள்ல முதல் தலைமுறை பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு சூழலை சந்திப்பாங்க இல்லையா? மனசு பாரமாக எம்பர் வேட பிரியரா. நெருப்பு நீரும் சேர முடியாது, இதுதான் நியதின்னு சொல்லி அவன் மனச உடைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஐயோ. கொஞ்ச நாள் கழிச்சு பர்னி தன் கடையை எம்பருக்கு ஒப்படைக்கிற விழா நடக்குது. எம்பர் வருத்தத்தோட தான் அந்த விழால நிக்கிறான். அப்ப அங்க வேடு வர்றான். ஆமா, எல்லார் முன்னாடியும் நான் எம்பரை காதலிக்கிறேன்னு தைரியமா சொல்றான். ஆனா அதே வேகத்துல ஒரு தப்பு பண்ணிடுறான். அதேதான், அன்னிக்கு உம்ப கடையில குழாய் உடையறதுக்கு காரணம் அவளோட கோபம்தாங்கிற உண்மையும் தற்செயலா சொல்லிடுறான். அவ்வளவுதான். பர்னிக்கு பயங்கர ஏமாற்றமும் கோவமும் வருது. தம்மேல எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு, ஆனா அவளே இப்படி பண்ணிட்டாளேன்னு உடைஞ்சு போறாரு. தன் ஓய்வு முடிவை ரத்து செஞ்சுட்டு கடையை அவளுக்கு கொடுக்க மறுத்துடுறாரு. எம்பரோட உலகம் அந்த நொடியில இருண்டு போகுது. ஒரு பக்கம் காதல் தோல்வி, இன்னொரு பக்கம் அப்பாவோட கோபம். ஆமா, எம்பர் நிலைகுலைஞ்சு நிக்கிறப்போ இன்னொரு பேரழிவு நடக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்ணாடியால் அடைச்ச அந்த அணை நீரோட அழுத்தம் தாங்காம உடையுது. ஃபயர் டவுன் முழுவதையும் வெள்ளம் சூழ ஆரம்பிக்குது. இதுதான் அவங்க உறவோட இறுதி சோதனை.
வெளி உலகத்துல நடக்கிற பேரழிவு அவங்களுக்கு உள்ளே நடக்கிற மனப்போராட்டத்தை அப்படியே காட்டுது. எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா எம்பர் அவ தன் குடும்பத்தோட அடையாளமான அந்த நீலச்சுடரை காப்பாத்த கடைய நோக்கி ஓடுறா. அவளுக்கு உதவியா வேடும் கூடவே ஓடுறான். அவங்க அந்த சுடரை காப்பாத்திடுறாங்க. ஆனா வெள்ளம் வேகமா உள்ள புகுந்து அவங்க 2 பேரும் ஒரு சின்ன அறைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. கதவு வெளியிருந்து அடைபட்டுடுது. அறைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறுது. அதே சமயம் எம்பரோட உடல் வெப்பத்தால அந்த அறை ஒரு நீராவி அறை மாதிரி மாறுது. இது வேடுக்கு ரொம்ப ஆபத்தானது. ஆமா, வெப்பம் அதிகமாக அதிகமாக வேடு கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக ஆரம்பிக்கிறான். எம்பர் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டே அவன் முழுசா ஆவியா மறைஞ்சு போறான். அப்படியா? அவ கண் முன்னாடியேவா? அவ கண் முன்னாடியே. அவ ஆரம்பத்திலிருந்து பயந்த விஷயம் நடந்துருச்சு. அவளோட நெருப்பு அவ காதலிச்ச நீரையே அழிச்சிருச்சு. அந்த துக்கத்தையும் பயத்தையும் அவளால தாங்கவே முடியல. இதுனா அவன் வாழ்க்கையோட மிக மோசமான புள்ளி. தன் குடும்பத்துக்காக காதல தியாகம் செஞ்சா. ஆனா இப்போ அவ கையில 2மே இல்ல. வெள்ளம் வடிஞ்ச பிறகு கதவு திறக்கப்படுது. வேடு இறந்துட்டான்னு நினைச்சு எம்பர் கதறி அழுகுறா. அப்போ அவ அப்பா பர்னி வர்றார். அவர்கிட்ட எனக்கு இந்த கடைய பாத்துக்க விருப்பம் இல்லப்பா. நான் என் கனவை தேடி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்க கனவுக்காக அதை அடக்கி வச்சிருந்தேன். நான் வேட காதலிச்சேன். ஆனா இப்ப அவனும் இல்ல. தன் மனசுல இருந்த எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்றா. இந்த நேர்மையான பேச்சு அவங்க அப்பா மகள் உறவை சரி செய்யுது. தன் மகள் தனக்காக எவ்ளோ தியாகம் செஞ்சிருக்கான்னு பர்னி முதல் முறையா உணர்றாரு. ஆமா, அவரும் உடைஞ்சு போய் மகளை அணைச்சுக்கிறாரு. அப்போ எம்பர் ஏதோ உன்னை உணர்றா. என்னது? ஆவியான வேடு அந்த அறையோட மேற்கூரையில சின்ன சின்ன நீர்த்திவளைகளா சுருங்கி இருப்பத பாக்குறா. அவளுக்கு வேடோட குடும்பம் விளையாண்ட அந்த அழுகை விளையாட்ட ஞாபகத்துக்கு வருது. அடா, அவ கத்திக்கிட்ட ஒரு புது விஷயம் இப்ப அவ காதலனையே காப்பாத்த போகுது. ஆமா. எம்பர் அவளுக்கும் வேடுக்கும் நடந்த காதல் கதைய அவங்க சந்திச்ச தருணத்திலிருந்து அவன் ஆவியான நிமிஷம் வரைக்கும் உணர்வு பூர்வமா சொல்லி அழுகிறா. அவளோட அழுகைய கேட்டு அந்த நீர்த்திவளைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கண்ணீரா பொழிஞ்சி வேடு பழையபடி உருவாகிறான். அடடா, 2 பேரும் உயிர் பெற்று ஒருவரையொருவர் பார்த்ததும் ஆனந்தத்துல முதல் முறையா முத்தமிட்டுக்கிறாங்க. இந்த கதையோட தீர்வு ரொம்ப ஆழமானது. ஒரு உலகத்தை இன்னொன்னுக்காக தியாகம் பண்றதுல தீர்வு இல்ல. எம்பர் தனக்கு உண்மையா இருக்கிறது மூலியமாவே தன் குடும்பத்தை கௌரவிக்க முடியும்னு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறா. அவ அப்பாவோட ஏற்பு அவரும் காலத்துக்கேற்ப மாறி தம் மகளோட சந்தோஷம்தான் முக்கியம்னு புரிஞ்சுகிட்டத காட்டுது. செய்யலாம். வேடு திரும்ப வந்தது ஒரு மேஜிக் இல்ல. அது அவங்க ஆழமான புரிதலாலும் உணர்ச்சி பிணைப்பாலும் சாத்தியமான ஒரு அதிசயம். சில மாதங்களுக்கு பிறகு பர்னி ஓய்வு பெற்றுட்டாரு. கடைய அவரோட நண்பர்கள் பாத்துக்கிறாங்க. எம்பரும் வேடும் காதலர்களா எலிமெண்ட் சிட்டியை விட்டு புறப்படுறாங்க. எம்பர் தன் கனவான கண்ணாடி தயாரிக்கிற கலையக்கட்டுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போறா. அவ குடும்பமும் வேடும் அவளுக்கு முழு ஆதரவா இருக்காங்க. சுருக்கமா சொன்னா இந்த கதை குடியேற்ற அனுபவங்கள், வேறுபட்ட கலாச்சாரங்களுக்கு இடையேயான உறவுகள், அப்புறம் ஒருத்தரோட வேர்களை மதிக்கிற அதே நேரத்துல தனக்கான சொந்த பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அழகான உருவகம். சரிதான். எதிரெதிர் துருவங்கள்னு நாம நினைக்கிற விஷயங்கள் கூட புரிதலும் அன்பு இருந்தா நிச்சயம் இணையும்னு இது காட்டுது. ஆமா. சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நம்மள சுத்தி இருக்கிற உலகம் பெரும்பாலும் நம்ம வேறுபாடுகளை தான் முன்னிலைப்படுத்தி காட்டுது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல இது சாத்தியமே இல்லைன்னு நாம நினைக்கிற எந்த இணைப்புகளை கவனிக்க தவறி இருக்கும்? ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்காம நம்மால தொட்டுக்க முடியுமான்னு பார்க்க தேவையான தைரியம் மட்டும் நமக்கு இருந்தா என்னவெல்லாம் சாத்தியமாகும்? யோசிச்சு பாருங்க.